ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியோட ஆஃபீஸுக்கு பார்த்தோம்னா ரேவதி வேலைக்காக வந்துருந்தாங்க. அப்போது இதை பார்த்ததுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ரேவதி திரும்பவும் வேலைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பிரியா ரொம்பவே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இந்த ரேவதி திரும்பவும் வேலைக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பிரியா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையை விட்டு ஒரே நாளில் துரத்தி விட்ட, இவன் என்னன்னா திரும்பவும் வேலைக்கு வந்துட்டாலே இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல, இவன் திரும்ப எப்படி வேலைக்கு வந்தான்னு தெரியல, என்ன காரணம் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் என்ன நடந்தாலும் சரிதான் அந்த எம்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்ததாக பாரு நான் என்ன திட்டம் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அடுத்ததாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. அது பார்க்கும்போது இதே மாதிரிக்கு ஒரு லவ் லெட்டரை அவங்க எழுதி வைக்கவும், அப்போ கையங்கலமாக ரேவதி கிட்டையும் கார்த்திகிட்டையும் பிரியா மாட்டிக்கிட்டுதாங்க. உடனே ரேவதி இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அப்போ கார்த்திக் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இது எல்லாத்துக்கு காரணம் நீ தானா, எதுக்காக இந்த மாதிரி நீ செஞ்ச, அவள் ஃபஸ்ட்டும் லெட்டர் எழுதி வச்சது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்கும் போது உடனே பிரியா நம்ம கையங்குளமாக மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் தான் எழுதி வச்சேன் அப்படிங்கும்போது எதுக்காக இந்த மாதிரி நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தியும் கேட்கும்போது, நான் உங்களை நான் விரும்பினேன், ஆனால் நீங்கள் ரேவதியை பார்த்துட்டு இருக்கதும் எனக்கு அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல, நான் உங்களை பார்த்ததுமே உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படிங்கும்போது உடனே ரேவதி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை போட்டு பயங்கரமாக திட்டி விடவும், இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எங்கே பாருங்க பிரியா நான் உங்ககிட்ட இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே ரேவதி கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, யாரையுமே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தீர விசாரிக்காமல் இந்த மாதிரிக்கு அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்கிறதுனால என்னெல்லாம் பின்னாடி நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சமாவது யோசனை பண்ணணும் அப்படிங்கவும், பார்த்தீங்களா இப்போ தப்பு பண்ணினது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுதா, ஆனால் நீங்கள் அன்னைக்கு ஏன் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் வேலையை விட்டு போனீங்களே அப்படின்னா என்ன நடந்திருக்கும், கடைசி வரைக்கும் நான் தான் இதை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி உங்கள் மனசில் அப்படி தானே நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்க சார், நான் அவசரப்பட்டு இந்த மாதிரிக்கு நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாவும், உடனே பிரியா சொல்கிறாங்க, நான் செஞ்சது தப்பு தான், நான் அந்த வேலையை விட்டு நான் போகிறேன் அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, சரி நான் உங்களை வேலையை விட்டு போக சொல்லவே இல்லையே, நீங்கள் செஞ்சது தப்பு தான், ஆனால் அதுக்காக உங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனைலாம் நான் கொடுக்க விரும்பலை, நீங்கள் வேலைக்கு தானே வந்தீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பிரியா கார்த்திகிட்டையும் ரேவதிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க, உண்மையிலேயே நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக என்னை மன்னிச்சது மட்டும் இல்லாமல் திரும்பவும் இந்த வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்க, நான் பண்ணின தப்பில் வேறு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னை வேலையை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ரொம்பவே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி கார்த்தியை பற்றி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, கார்த்தி எவ்வளோ நல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் இப்போ ரேவதி நினைக்கிறாங்க, நம்ம உண்மையிலேயே சொல்ல போனாக்கி கார்த்தின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனில் பேசினோம்ல, அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தார், அதே போல தானே இப்போ அந்த கார்த்தி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ஆனால் அதுக்கு பிறகு அவர்கிட்ட அந்த மாதிரிக்கு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, எதுவுமே அவர் நல்லது பண்ணணும் மாதிரிக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கவும், ஆனால் நம்ம நினச்ச மாதிரிக்கு இவர் இருக்கிறாரு, இவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது, நம்ம வீட்டுக்கு வந்தது உண்மையிலேயே அந்த கார்த்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட அவங்க ரேவதி கேட்குறாங்க, அம்மா இங்கே வந்திருக்கிறது உண்மையிலேயே எங்கள் அத்தை பையன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்டதுமே உடனே சாமுண்டீஸ்வரி என்னது ரேவதிக்கு திடீர்னு சூரியகால தம்பி மேலே இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கவும், என்ன ரேவதி என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைம்மா எங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருக்காருல கார்த்தி, அவர் நான் நினச்ச மாதிரிக்கே இருக்கிறாரு, ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, நான் தான் அவரை பற்றி ஃபஸ்ட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கவும், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ரேவதி சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அந்த லெட்டரை எழுதி வச்சது கார்த்தி கிடையாதுமா, என் கூட வேலை பார்க்கப்பட்ட பிரியா அங்கவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையை சொல்லவும், நான் நினச்ச மாதிரிக்கே அந்த கார்த்தி ரொம்ப நல்லவராக இருக்காருமா, ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரே கார்த்தி, அவர் நான் ஃபோனில் பேசும்போது எவ்வளோ நல்லவர் மாதிரிக்கு இருந்தார், ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரிக்கு நான் அவரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே சாப்பிட்டு சொல்லி நினைக்கிறாங்க, என்ன ரேவதி இப்படி மாதிரிக்கு சந்தேகப்பட்டு இருக்கிறா, உண்மையிலே சொல்ல போனா அவள் ஆபீஸ்ல இருக்கிற கார்த்திக்கும் இவ சொன்னதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனால் இவ சொல்றத பார்த்தா இப்படிலாம் அவள் பேசிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அப்போ உடனே சாப்பிட்டு சொல்லி சொல்றாங்க, அங்கே பாரு ரேவதி அப்படிலாம் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க, நீ எதுக்காக மனசு போட்டு இப்படி குழப்பத்தை பண்ணிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாருமா,
என்னம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறது உன் சொந்த அத்தை பையன்தான் அப்படிங்கும்போது, இல்லைம்மா அப்படின்னா அப்பாவோட தங்கச்சி பையன் தானே அந்த கார்த்தி. ஆனால் அப்பா ஒரு நாள் கூட அவர்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசினதையோ இல்லைன்னா நெருக்கமாக பேசினதே நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரிக்கு தான் அவரும் வந்து அப்பா வந்து ஒரு மாமான்னு சொல்லிட்டு அவரும் வந்து பேசுனதை நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் எனக்கு அந்த சந்தேகம் வந்தது அப்படிங்கும்போது, என்ன ரேவதி இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற? உண்மையை சொல்லப்போனால் உனக்காக தான் நான் வந்து 25 வருஷமாக நான் உங்ககிட்ட பேசுனதே கிடையாது. ஆனால் உனக்காக தான் நான் அவங்க குடும்பத்தோடையே நான் வந்து பேசுனது மட்டும் இல்லாமல் சம்மந்தமும் வச்சுக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கிறேன். நீ என்னென்னா இப்படி சந்தேகப்படுறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போகவும், அப்போ சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, என்னது ரேவதிக்கு இந்த மாதிரிக்கெலாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா, இப்படிலாம் வந்து கேட்டுக்கிட்டு யோசனை பண்ண ஆரம்பிச்சான்னா அப்புறமா நல்லதுக்கு இல்லை, நம்ம கூடிய சீக்கிரமாக அந்த கல்யாணத்தை நடத்திட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூரிய கலாட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக சாமுண்டீஸ்வரி வந்து போகிறாங்க. அப்போ மயில் வாகனம் பார்த்துக்கிட்டு, என்னது அத்தை என்னது சூரிய கலாட்ட ஏதோ தனியாக பேசுகிற மாதிரிக்கு போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்கோம். அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சூரிய கலாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ரேவதிக்கு உங்களை பற்றி டவுட் வந்து போச்சு அப்படின்னு சொல்லவும், என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் வந்துக்கிறது உண்மையான கார்த்தி இல்லைன்னு சொல்லிட்டு ரேவதிக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே மயில் வாகனம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓஹோ ரேவதி இந்த மாதிரிக்கெலாம் கேள்வி கேட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிற மாதிரிக்கு செய்யுங்க, இந்த கல்யாணத்தை நம்ம உடனடியாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே நம்ம நடத்திடலாம் அப்படிங்கும்போது, இல்லை அது முடியாது, ஏற்கனவே அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகாதனால எப்படி நடத்த முடியும் அப்படிங்கும்போது, சரி நம்ம கோயிலை வச்சு இப்போ கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே இருந்துக்கிட்டு ரேவதியும் என் தம்பியும் வெளியூருக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த விஷயத்தை கேட்டதுமே மயில்வாகனம் வந்து அப்படியே வந்து திருன்னு வந்து முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இந்த மாதிரிக்கெலாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ உடனே சகலைக்கிட்ட போய் நேரடியாக சொல்லிட வேண்டியது அப்படின்ட்டு மயில்வாகனம் இந்த விஷயத்தை பற்றி கார்த்திகிட்ட சொல்லவும், அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்படி உடனடியாக கல்யாணத்தை பண்ண வைப்பறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ரேவதிக்கு இந்த மாதிரிக்கு சந்தேகம் வந்திருக்குது, அதனால தான் அவங்க இப்படியே உடனடியாக கல்யாணத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அந்த வீட்டில் சூரிய கல்யாணம் வந்திருக்கிறாங்களா, அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லையே சகலை என்கிட்ட இந்த ஃபோட்டோ கிடையாது, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம், அதான் நான் கேட்குறேன், எனக்கு அது யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சகலை நீ கவலைப்படாத, வீட்டுக்கு போனதுமே நான் ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மயில் வாகனம் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே சூரிய கலாவையும் அவங்க தம்பியும் ஃபோட்டோ எடுத்து அவங்க கார்த்திகை அனுப்பிவிடவும், கார்த்தி அப்போ சூரிய கலாவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இவ சூரிய கலாவே கிடையாது, இவ வந்து மீனாட்சி அண்ணியோட வாழ்க்கை கெடுத்தவளாச்சே, அதாவது அருணை 2ஆம் தரமாக அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தவளாச்சே, அது மட்டுமா கல்யாணமும் பண்ணி எங்கள் அம்மாவை இந்த மாதிரிக்கு ஷூட் பண்ணி, அது மட்டுமா சொத்துக்காக இப்போ எதையும் பண்ணக்கூடியவளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, ஐயோ இவ இப்படிலாம் வந்திருப்பான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தி வந்து ராஜராஜனையும் மயில்வாகனும் ரோஹிணி இவங்க 3 பேரையும் வந்து உடனடியாக வாங்க அப்படிங்கவும், உடனே 3 பேரும் வராங்க. என்னாச்சு மாப்பிள்ள எங்களை உடனே வர சொன்னீங்க அப்படிங்கும்போது, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கால சூரியகலா, அவள் பேர் சூரியகலாவே கிடையாது ரியாவாக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க, ரியாவா அப்படிங்கும்போது, அது மட்டும் இல்லை இவ எங்கள் அண்ணியோட வாழ்க்கையை நாசமான வந்தவா, எங்கள் அண்ணன் அருணை இவ 2ஆவதாக வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிக்கெலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இவங்க 3 பேரும் வந்து அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஐயோ மாப்பிள்ளை நீ என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போது மயில்வாகனமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, சகலை நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கி இவ உண்மையிலேயே வந்து இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தானா, இல்லைனா வந்து இவங்க என்னன்னு தெரியலையே, திடீர்னு அத்தை இவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லவும், அது மட்டுமா அவளுடைய தம்பியை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டாங்க, ஏதோ உங்களை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினச்சோம்னா, இவன் என்னன்னா வந்து சூரியகலா அத்தையே வந்து பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிற பொழுது, ஆக மொத்தத்தில் இவங்களுடைய எண்ணமே வந்து அத்தையோட சொத்தை வந்து அபகரிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது, உடனே கார்த்தி வந்து பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க, எப்படியும் அத்தைக்கு இவங்களை பற்றின யாருங்கிற உண்மையை தெரியப்படுத்தணும், அப்படி மட்டும் நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா அத்தையே அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் தான் ஈஸ்வரி இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கால தெரியல, உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு கண்டவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வாரா, ஃபஸ்ட்டு வந்து ஜாயின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அழைச்சிட்டு வந்தா, அதுக்கப்புறம் அவன் பாதிலே போயிட்டான், இப்போ என்னன்னா வந்து இவனை அழைச்சிட்டு வந்துட்டு கார்த்தி இவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் பேரை வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரிக்கு ரேவதியை நம்ப வச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கவும் இப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை ரேவதிக்கு அந்த கார்த்தி மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கும்போது, என்ன
மாப்பிள்ள சொல்கிறீங்க, இந்த கதை எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது இப்போ மயில்வாகன் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, ரேவதிக்கு வந்து டவுட் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதாவது உண்மையிலேயே அவள் ஃபோன் பண்ணி கார்த்திகிட்ட பேசினால அது நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு ரேவதிக்கு சந்தேகம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே உடனே கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, அப்போ ரேவதிக்கு வந்து உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இதுக்கெல்லாம் முடிவு கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே களத்தில் இறங்குறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.